Hi friends, welcome to my channel Suji Cooks. இன்னும் போலி சாப்பிடணும்னா நீங்கள் கடையிலலாம் வாங்கி சாப்பிட வேண்டாங்க, நம்மளே வீட்டில் செஞ்சு அசத்தலாம். ஸ்வீட் போலி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் மைதா மாவு எடுத்துக்கோங்க. நான் இதில் 2 கப் அளவு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் மைதா மாவு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வீட் ஃப்ளவர் கோதுமை மாவுலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு பிஞ்சு டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஸ்டிக்கியாக வர வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். மாவு நல்லா ஸ்டிக்கியாக வந்ததுக்கப்புறமா அது ஊற வைக்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி 2 to 3 hours அப்படியே ரெஸ்டிங் ஸ்டேஜில் விட்டுருங்க. மாவு ஊறுற டைமில் நம்ம உள்ளே வைக்கக்கூடிய ஸ்வீட் ஸ்டஃபிங் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இந்த பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 1/2 கப் அளவு சென்னா டால் கடலைப்பருப்பு தான் எடுத்துருக்கிறேன். கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 to 4 விசில்ஸ் வர்றது வரைக்கும் குக் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. கையை வச்சு உடச்சி பார்த்திங்கனாலே ஈஸியாக பிரேக் ஆகிற அளவுக்கு இருக்கும். இதை சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு நான் துருவின தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேங்காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே ஒரு 1 கப் அளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவு சென்னா டால் ஆட் பண்ணதுனால 1 கப் அளவு வெல்லம் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஸ்வீட்னஸ் தகுந்தபடி ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் கொஞ்சம் கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம்ல கடலைப்பருப்பு, அதை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றினதுக்கப்புறமா ஒரு 4 to 5 ஏலக்காவை கொஞ்சம் இடித்து போட்டுக்கோங்க. ஃபைனலாக பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இது கையில் உருட்டுற அளவுக்கு, லட்டு மாதிரி உருட்டுற அளவுக்கு வந்த உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம ஊற வச்சுருந்த மாவு 2 hours அப்புறம் இப்படி தான் இருந்தது. நல்லா ஊறிடுச்சு. இப்போ கையில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு நம்ம மாவை உருட்டி தட்டி எடுத்துக்கலாம். இது தட்டி எடுத்துக்கிறதுக்கு வாழை இலை இல்லாட்டி பிளாஸ்டிக் கவர் இல்லாட்டி பட்டர் பேப்பர் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வாழை இலையில் தட்டி எடுத்துகிட்ருக்கிறேன். ஃபஸ்ட்டு லைட்டாக விரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கையாலவே ப்ரெஸ் பண்ணி நல்லா விரித்து விட்டுக்கோங்க. அகெயின் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி மறுபடியும் விரித்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்லா சாஃப்டாக தின்னாக வேணும் அப்படின்னா நல்லா தின்னாவே விரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தோசைக்கல்லில் கொஞ்சம் நெய் இல்லாட்டி ஆயில் தடவி இதை போட்டு எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான ஸ்வீட் போலி ரெடி ஆகிடுச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஸ்டஃபிங் எல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கிருஷ்ண ஜெயந்திக்கு என்ன ஸ்வீட் பண்ணுறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா சுஜி குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye, take care.